படம் இரவில் இருண்ட மற்றும் பயங்கரமான காடுகளுடன் தொடங்குகிறது. நிலவு நிரம்பியுள்ளது. நிலப்பரப்பு முழுவதும் அச்சுறுத்தும் நிழல்களை வீசுகிறது. பதற்றத்தை உருவாக்குகிறது. காட்டில் ஒரு சிறிய அறைக்கு வெட்டு. உள்ளே லாரா என்ற இளம் பெண் தனியாக அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். வெளியில் வினோதமான சத்தம் கேட்டு பதற்றமாக தெரிகிறாள். அது என்னது? வெளியே காலடி சத்தம் அதிகமாக கேட்கிறது. லாரா எழுந்து நிற்கிறாள். அவள் கண்களில் பயம். அறையின் முன் கதவுக்கு வெற்றி. ஒரு நிழல் உருவம் வெளியே நின்று ஜன்னல் வழியாக லாராவை பார்க்கிறது. அந்த உருவம் திடீரென்று மறைந்துவிடும். லாரா மூச்சு திணறி ஜன்னலுக்கு ஓடினாள். ஆனால் வெளியே யாரும் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அந்த உருவம் திடீரென்று மறைந்தது. லாரா மூச்சு திணறி ஜன்னலுக்கு ஓடுகிறார். ஆனால் வெளியே யாருடைய அறிகுறியும் இல்லை. நிழலில் பதுங்கியிருக்கும் நிழலான உருவம் எப்போதும் கண்ணுக்கு தெரியாத வகையில் காட்சியளிக்கும் விரைவான ஷாட்களின் வரிசையை வெட்டுங்கள். மீண்டும் கேபினில் லாரா விளிம்பில் இருக்கிறார். அவள் மேல் மாடியில் கிரீச் சத்தம் கேட்கிறது மற்றும் கவனமாக விசாரணைக்கு செல்கிறாள். மேலே லாரா ஒரு பழைய கண்ணாடியுடன் ஒரு அறையை காண்கிறாள். அவள் அதை பார்க்கும்போது அவளுடைய பிரதிபலிப்பின் பின்னால் நிற்பதை அவள் பார்த்தாள். யார் நீ? அந்த உருவம் லாராவை நோக்கி கையை நீட்டுகிறது. அந்த உருவம் லாராவை நோக்கி நகரத் தொடங்குகிறது. அதன் அசைவுகள் விறுவிறுப்பான மற்றும் இயற்கைக்கு மாறானவை. லாரா பயந்து பின்வாங்கினாள். காடு வழியாக லாரா ஓட அந்த உருவம் அவளை துரத்தியது. அவள் தப்பிக்க வழி தேடும் பதற்றம் அதிகம். இறுதியாக லாரா காடுகளின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால பலிபீடத்தின் மீது தடுமாறினாள். அந்த உருவம் ஒரு பழிவாங்கும் ஆவி, கண்ணாடியில் சிக்கி பழிவாங்கும் சக்தி என்பதை அவள் உணர்ந்தாள். இதை நான் நிறுத்த வேண்டும். அந்த உருவம் உள்ளே வரும்போது லாரா அருகில் இருந்த டார்ச்சை எடுத்து கண்ணாடியின் மேல் வைத்தாள். கண்ணாடியில் மீண்டும் விரட்டப்பட்டதால் ஆவி வேதனையில் அலறுகிறது. லாரா மூச்சு வாங்கியதால் காடு அமைதியாகிறது. கனவு முடிந்துவிட்டது என்று நிம்மதியாக சுற்றும் முற்றும் பார்த்தாள். லாரா கேபினுக்கு திரும்பிச் செல்வதில் படம் முடிகிறது. சந்திரன் மேலே பிரகாசமாக பிரகாசிக்கிறது.